Taste the Daily. நியூஸ் ஜெயினர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெற்று வர்ற நிலையில் மோடி போட்ட ட்வீட்டுக்கு பதில் ட்வீட் போட்டிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்குது அப்படின்னு மோடி பிரதமர் போட்டிருக்கிறார், பதிவு போட்டிருக்கிறார். அடுத்து கொஞ்ச நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட துரோகங்களை பட்டியலிடுது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலை விட்டுருக்கிறாரு ஸ்டாலின். எப்படி பார்க்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி 2017 ஃபார்ம் ஆகி 2019 பெரும் தோல்வி, 21 அதுக்கு அப்படியே நேர்மாறாக 39%, 75 தொகுதிகள் வென்றது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு நடுவில் ஒரு பிரிவு வருது. அது திட்டமிட்ட ஒரு பிளவு தான். அது அந்த பிளவுடைய பலனை அனுபவித்தது இவர்கள் இந்திய கூட்டணி. அப்போ அதற்கு பிறகு தான் ரெண்டு பேருமே முழிச்சிக்கிட்டாங்க. நாம் தனியாக இருந்தால் இது சிக்கல் ஒன்றாகணுன்னு. அதற்கு பிறகு போன ஏப்ரலில் இணையிறாங்க. அது இணையும் பொழுதே இவர்கள் ஒரு பெரிய ஒரு கருத்தை, ஒரு நரேட்டிவை உருவாக்குனாங்க. ஜெல்லாவில் முதலமைச்சர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்டிஏ அலைன்ஸு ஜெயிக்குன்றாரு. இப்படிலாம் பத்திரிகையாளர்களை வச்சு, ஊடகங்களை வச்சு அன்றைக்கி டிபேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை சுற்றியே போயிட்டு இருந்தது. ஆனால் அன்றைக்கி அமித்ஷா சொன்னது, என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகும், நாங்கள் பண்ணுவோம், தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னாப்புல. அதற்கு ஈடு செய்யும் வகையில் அதை இது பண்ணுற மாதிரி அவருடைய ஒர்க்கும் இருந்தது. இதில் டிடிவி, ஓபிஎஸ் இந்த விவகாரங்கள்லாம் கூட அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைன்னு சொன்னார். அதையும் இவர்கள் எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி உருட்டியிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னது என்னென்னா, டிடிவிலாம் கிட்டத்தட்ட இந்த கூட்டணிக்குள்ளே வருவார், வெளியே போக வாய்ப்பு இல்லைன்னு. அது நீங்கள் அடுத்த முயற்சிகளில் பாமக உள்ளே வந்துருச்சு. மற்ற கட்சிகள், டிடிவியும் சமீபத்தில் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு கொடுத்துருக்காரு. அதற்கு அவர் நன்றி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட எங்களுக்கு பங்காளி சண்டை தான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதுவும் பொறுக்க முடியாமல் நரேட்டிவ்லாம் செட் பண்ணி அவங்க முன்னாடி பேசுனது, இவங்க முன்னாடி பேசுனதுலாம் போட்டாங்க. அப்போ அதே நேரத்தில் தான் வைத்தியலிங்கம் அங்கே ஜாயின் பண்ணார். அப்போ அவங்கள பேசுனது, அவங்க மற்றவங்கள பேசுனதெல்லாம் போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அரசியலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி பேசுனா, இப்போ கமல்ஹாசன் அவங்கள பேசாத பேச்சா? அவர் டார்ச் லைட் எடுத்து அடித்து டிவியை உடைச்ச மாதிரி நமக்கு சீன் போட்டதை கலைஞரின் மகனாக அப்படின்ற வசனம் வரும்போது தான் அடிச்சுட்டு வாரிசு அரசியலுக்கு எதிராக நம்ம பண்ணணும் அப்படின்ற குடும்ப அரசியல்னு அப்படிப்பட்ட கமல்ஹாசன் இன்றைக்கி உங்களோட தான் இருக்கார். அப்போ அதை எடுத்து போடலாமா? அதனால் அரசியலில் கூட்டணிகள், இந்த மாதிரி விஷயங்கள், மாறுபட்ட கருத்துக்கள், தேர்தல் நேரத்தில் வர்றது, இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து. இதை ஒரு பெரிய விஷயமாக நரேட்டிவ் பண்ணாங்க. ஒன்றும் இதாகலை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டிடிவி தினகரன் உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பு. அதாவது அன்னைக்கு தான் வைத்தியலிங்கம் அங்கே போகிறாரு. ஆனால் இந்த விவகாரம், இந்த செய்தி தான் பெரிய பரபரப்பாகுது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அதிமுக என்டிஏ கூட்டணி வலுவடையுதுன்ற மாதிரி ஒரு கருத்து எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல. இந்த வலுவடையுதுன்ற இந்த ஒரு கருத்து தான் திமுகவுக்கு பயத்தை கொடுக்குது. அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை பயத்தை கொடுக்குதுங்க. ஒன்று, விஜய் பிரிக்க போகிற வாக்குகள். 2, வலுவடைந்து வருகிற என்டிஏ கூட்டணி. இது ரெண்டுமே அவர்கள் எதிர்பாராத விஷயங்கள். விஜய் ஏதோ ஒன்றுலாம் போவார்னு பார்த்தா, அவர்கள் எடுத்த சர்வேலேயே விஜய் பிரிக்கிற கோர் ஓட்டு எல்லாமே டிஎம்கே ஓட்டுன்றது அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2வது, என்டிஏ பிஜேபி ஏடிஎம்கே ஒன்று சேராத முதல்ல நினச்சிருந்தாங்க. அதை மீறி ஒன்று சேர்ந்தோன்னா இது ஜெல்லாவாது அப்படி இப்படின்னாங்க. மறுபடியும் நல்லா ஒற்றுமையாக போய் ஒன்றா அந்த பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரிலாம் பிரச்சார பயணங்கள்லாம் போகும்பொழுது இது சும்மா தற்காலிகம், மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யாரும் வந்தாங்களா பாருங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு கட்சியாக இணைஞ்சி இவர்களே எதிர்பாராத டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ளே வந்தது பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. அப்போது இன்னும் யார் இருக்கா? ஒரு 2-3 பேர் இருக்காங்க, 2 பிரதான ஆட்கள் இருக்காங்க. அநேகமாக அதுவும் கூடிய விரைவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது தான் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இன்னொன்று, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, தமிழக அரசியல் தேர்தல் காலத்தில் பேசப்படும் பொருளாக என்டிஏ அலைன்ஸு மாறி வருகிறது. 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம்,
34 தொகுதி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு பேசின வாயெலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. என்ன பேசலாம், இன்றைக்கி 200ன்றது வரமாட்டேங்குது பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஜொல்லாவலன்னு சொல்லியிருந்தெல்லாம் மாறி இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் கடுமையான சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கூப்பிட்டு வச்சு திமுக கூட தான் கூட்டணி, கம்முன்னு போய் உட்காரணும் அப்படின்னா சரிங்க தலைவர்னு வெளியே வந்து ட்வீட் பண்ணுறாங்க. தாவேகாவுக்கு சின்னம் கிடைச்சா இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தோஷப்பட்டு ட்வீட் பண்ணுறாரு. அப்போ காங்கிரஸ் ஜோடங்கர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி இருக்கா இல்லையான்றதை டெல்லி மேலிடம் தான் முடிவு பண்ணணும். இவர் தான் மேலிட பொறுப்பாளர். இப்போ இங்கே பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு, இங்கே என்டிஏ கூட்டணி தான் வலுவானது, அதிமுக என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பெரிய கட்சி அதிமுக, இப்படி அடித்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பை போட்டால் பண்ணுறாங்க. இங்கே கிறிஸ் ஜோடங்கர் என்ன சொல்கிறார், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையான்னு மேலிடம் தான் சொல்லுன்றாரு. அப்போ இவ்வளோ குழப்பம். ஆளுநர் சட்டசபையில் அந்த பிரச்சனையில் முதல்ல முந்திக்கிட்டு தோழமை கட்சிகள் தான் அறிக்கைகளாக விடுவாங்க. என்னாச்சு பார்த்தீங்களா, ஒருத்தர் வாய் திறக்கல. அவ்வளோ கோவம், உங்கள் சண்டை நீங்கள் பார்த்துங்கன்ற மாதிரி கோவம். திருமாவளவன் சைடு என்டிஏ கூட்டணி வலுவடைஞ்சிட்டே வர நிலையில் இந்த சைடு திமுக கூட்டணி ரொம்ப வலுவிழந்துட்டே போதும். ஏற்கனவே அவர்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. ராஜ்நாத் சிங்கை கூட்டு நானே வெளியிட்டாங்களே, என்ன திருமாவளவன் ஏற்றுக்குவாரா? இல்லை திருமாவளவனை விஜய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது என்ன திருமாவளவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரா? சாம்சங்கில் தொழிற்சங்கம் அமைக்காமல் போக்கு காட்டினாங்களே, அது சிபிஎம் ஏற்றுக்குமா? அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் ஊடகங்களும் மற்றது மூலியமாக நாங்கள் ஒற்றுமை கொள்கை என்று வந்துவிட்டால் நாங்கள் ஒன்றாக இருப்போம் அப்படின்லாம் உருட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ பெருசாக முட்டிக்கிட்டு நிற்குது. யாருக்கு எவ்வளோ சீட்டு, காங்கிரஸ் 40 தொகுதி குறையாமல் வாங்கிறது இல்லைன்ற முடிவில் தெளிவாக இருக்காங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அப்போது இந்த சைடு கூட்டணி சலசலப்பு ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே தொகுதி பங்கீடு முடித்து பிரச்சாரம் போகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நிலைமையில் தான் பிரதமர் தமிழ்நாடு என்டிஏ பக்கம் நிற்கிறது அப்படின்னு ட்வீட் பண்ணுறாரு. அவர் சில விஷயங்கள்லாம் போடுறாரு. அதுக்கு பதில் கொடுத்து இன்றைக்கி சிஎம் என்னாச்சு ஏதாச்சு, நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கான நிதியை கல்வி நிதியை கொடுத்தீங்களா, பிஎம்சி ஸ்கூலில் இது பண்ணீங்களான்னு. பிஎம்சி ஸ்கூல் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா, அதுதான் கேள்வி. பிஎம்சி ஸ்கூலுன்றது கேந்திர வித்யாலயாவுடைய அப்டேட் வெர்ஷனு. கேந்திர வித்யாலயாவில் இன்றைக்கி ஒவ்வொரு மிடில் கிளாஸு ரொம்ப அதுக்கும் கீழே இருக்கிற மக்களுடைய ஆசை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா கேந்திர வித்யாலயில் எப்படியாவது சேர்க்கணும். ஏன்னா வருஷத்துக்கு 8,000 10,000 தான் ஃபீஸ். ப்ரைவேட்டில் போனீங்கன்னா மினிமம் 1 lakh. அப்போது நம்ம பிள்ளைங்க படிக்கணுன்னா அந்த மாதிரி கேந்திர வித்யாலயம். அதுலேயே இன்னொரு அப்டேட் வெர்ஷன் தான் பிஎம்சி ஸ்கூலு. அதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி நவோதயா பள்ளிகள், அதற்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் ஹிந்தி உள்ளே வந்துடும், ஹிந்தின்னு 3rd லாங்குவேஜ் எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்னு மாற்றியாச்சு. அப்போது கல்விக் கொள்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கலாம் அப்படின்னு. இன்னும் அதை பழைய கதையை சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்போ அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவங்க நிதியை விடுவிப்பாங்க? இதுதான் ஸ்டாலின் நேற்று சொல்லியிருக்கிறாரு, இனமும் மொழியும் தான் எங்களோட 2 கண்கள், அதோட உரிமையை காக்குறதுக்கு தான் திமுகவே இருக்குது அப்படின்னு. அதனால் அவங்க ஹிந்திக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இனம்னா தமிழினமா? தமிழர் தான் அவங்க, அவரும் அப்படி தான் சொல்கிறாரு. அப்படி தெரியலையே. அப்போ ஏன் திராவிடம் வருது? தமிழினம்னா எதுக்கு திராவிடம் வருது? திராவிடம்னா எல்லாம் கலப்பு. உங்களுடைய அமைச்சரவைகள், உங்களுடைய சகாக்கள் எல்லோருமே பெரும்பாலும் பார்த்தா தமிழினம் நீங்கள் சொல்கிற அந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னா அதுவே ரொம்ப கம்மி. அதுவே ஒரு சீமான் போன்றவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. தமிழர்கள் எத்தனை பேர் உங்கள் அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்றது. அப்போ என்ன தமிழினம்? 2வது திராவிடன் ஏன் சொல்லிக்கிறீங்க? அப்போது 3வது விஷயம் மொழி நீங்கள் மொழிக்காக 50 வருடம் நாங்கள் மொழி அதெல்லாம் சொல்கிறீங்க. தங்கிலீஷை தானே வளர்த்து வச்சுருக்கீங்க. எங்கே ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஹிந்தி பேசுகிறாங்கல்ல சார்? அது என்னென்னா பார்லிமெண்ட்டு போகிறதுக்காக, ஏன்னா டெல்லியில் போய் பண்ணுறதுக்கு ஹிந்தி தெரியணுன்றதுக்காக ஹிந்தி வெடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம யாரும் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கக்கூடாது. அது கூட அப்படி கூட கிடையாதுங்க. 3rd லாங்குவேஜ் எனி ஆப்ஷன் லாங்குவேஜ் தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இருமொழி கொள்கை அந்த இதில் உறுதியாக இருக்கிறோன்றாங்க. 3rd இது இப்படி தான் ரிலீஃப் பண்ணிட்டாங்களே. நீங்கள் என்னங்கன்னா அதெல்லாம் இல்லை, எப்படியாவது இந்தியை உள்ளே திணிச்சிடுவாங்கன்றது தான் இது. என்னன்னா பாஜகவை மத்திய அரசை நீங்கள் எதிரியாக நிறுத்தணும், அதிமுகவை நீங்கள் நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் கேள்வி கேட்டுனே இருக்கிறாரு, நான் என் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் பண்ணேன், அதுக்கு பதில் சொல்லுன்றாரு. அப்போ அவர் கேள்வி கேட்குறது பதில் சொன்னால் அவங்களோட இதானா உங்கள் சாயம் வெளுத்துறோன்ற பிரச்சனையில் எதிரியாக பாஜகவை மத்திய அரசை நிறுத்துகிற ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. அதே தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்திலையும்
90 நாள்ல 150 நாளா உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் செய்யலை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டப்போ, மத்திய அரசு மத்தியில வந்து நாங்க ஆட்சிக்கு வந்திருந்தா செஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 100 நாளை 125 நாளாக மாற்றுகிற திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 150 நாளாக நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 165 நாள் 25 நாள் கொண்டு வர்ற இந்த புது திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம், ஜிபிஎஸ் சிஸ்டம். அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்கள் 50 பேரை மட்டும் வேலை செஞ்சு 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னு கணக்கு காமிக்க முடியாது. ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா, டிஜிட்டல்னால் அவங்க கைக்கே அவங்க சம்பளம் போகும். பாதி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு மீதி சம்பளத்தை கொடுக்குற ஏற்பாடெலாம் நடக்காது. தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தோடனே மோடிக்கு வந்து தமிழ் பற்று வந்துடுச்சு, தமிழர்கள் மேலே அக்கறை வந்துடுச்சு அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு. அதாவது தமிழ் மேலே உள்ள பற்றுன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கும் சரி, கவர்னருக்கும் சரி, நான் ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சனால சொல்கிறேன். ஆளுநருக்கு வந்து தமிழ் மேலே அவ்வளோ ஒரு பற்று இருக்குது. பற்று இல்லை, அது அவர் அதை ரொம்ப ஸ்லாகிக்கிறார். அவர் இப்படி இருக்குது இந்த இது அப்படின்னு, திருக்குறள் மற்ற விஷயங்கள்லாம் அது ரொம்ப ஆர்வமாக அவர் கற்றுக்கிட்டு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டு அவரே தமிழில் பேசுகிற அளவுக்கு இப்போ ரொம்ப சரளமாக பேசுகிற அளவுக்கு வந்துச்சு. வணக்கம் அப்படிலாம் சொல்கிறதில்ல, வணக்கம் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு அவர் இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்தாருன்னா ரொம்ப சரளமாக தமிழில் பேசினா புரிஞ்சுக்குவார். அந்த அளவுக்கு. இதே வந்து பிரதமர் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்னு சொன்னால் நீங்கள் இந்த வார்த்தை கரெக்டு. அவர் எங்கே போனாலும் உலக அளவில் போனாலும் திருக்குறளையோ ஔவையார் சொன்ன இதையோ அவர் மேற்கோள் காட்டுறார். இது வந்து அவர் அங்கே போய் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அப்போ அவர்களுக்கு இந்த இதில் இந்த வரிகள் 10 பேராகிராஃப் சொல்கிறத 2 வரியில் சொல்கிறது திருக்குறள் சொல்லுது அப்படின்றப்போ அது ரொம்ப ஸ்லாகிச்சு அவருடைய பேச்சுகளில் சொல்கிறாரு. இவருக்கு அது பிடிக்கல. நீங்கள் என்னையா சொல்லுங்கள், ஔவையார் சொல்லுங்கள், திருக்குறள் சொல்லுங்கள், எங்கே வசைப்பாடுறதை தவிர எதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஒரு பிரதமரை நீங்கள் இது பண்ணிங்களா. மதுரை எய்ம்ஸ் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், மதுரை எய்ம்ஸ் மத்திய அரசு கொண்டு வரல, நீங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன அதுக்காக எதாவது போட்டிங்களா? 40 எம்பி பாண்டிச்சேரி விட்டுருங்க, 39 எம்பி என்ன பண்ணீங்க? ஒன்றுக்கும் உதவாத விஷயங்கள். எஸ்ஐஆர்ன்றது தீவிர வாக்கு திருத்த பணி, அதுக்கு என்ன எதிர்த்தீங்க? அந்த படிவத்தையே வச்சு முதல்வரையே வீடியோ போட வச்சாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு. இவரும் என்ன ஏதுன்னு கேட்காம அந்த படிவத்தை பார்த்தா பயமாக இருக்குதுன்ற மாதிரி கொண்டு போட்டார். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரணமாக படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டதில் 20 லட்சத்துக்கு மேலே உயிரிழந்தோர், மீதிலாம் டபுள் என்ட்ரி போலி வாக்காளர்கள்னு. இதை நடத்தியது திமுகவில் அலுவலர்கள். இந்த உண்மைலாம் தெரிஞ்சவொன்னும் பீகாரில் ஓட்ஷோரு அந்த பிரச்சாரம் படுதோல்வின்னொன்னே அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. நான் நினச்சேன் அந்த வரை வாக்காளர் பட்டி வந்தோன்னா முதலமைச்சர் பயங்கரமாக இது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஒன்றுமே நடக்கலை. திருமாவளவன் மட்டும் தெரியாமல் வாயை விட்டுட்டு கம்முன்னுட்டார். ஆனால் இவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன? எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் இந்த வாக்கு திருத்த பணி மூலமாக பெரிய அளவில் வாக்காளர்களை குறைக்கிறது, சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் பணி முடிஞ்சு 2 கோடி வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. அங்கே 16 கோடிக்கிட்ட இது. அப்போ 2 கோடின்றது கரெக்டான ரேஷியோ. அப்போ வாக்கு திருத்த பணின்றது அதனால் சாதாரணமாக நடக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணார்? இந்த மாதிரி இவங்களோட பிரச்சாரம் இல்லாமல் எடுபடலை. அதை தாண்டி என்டிஏ கூட்டணி வலுவடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தில் என்னென்ன மக்கள் கிட்ட கொண்டு போய் பொய் பிரச்சாரங்களை சேர்க்க முடியுமோ அதெல்லாம் கையில் எடுத்துருக்குறாங்களோ? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இப்போ எஸ்ஐஆர் ஏன் நான் சொன்னேன்னா, பார்லிமெண்ட்டில் அதை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு வெளியில் போய் அப்புறம் சம்சா வடை கட்லெட் சாப்பிட்றாங்க. ஆனால் எய்ம்ஸுக்காக சண்டை போட வேண்டியதானே? மீனவர்கள் பிரச்சனைக்கு சண்டை போட வேண்டியதானே? மேகதாட்டு அணை உங்களுடைய சகோதரர் ராகுல் அவருடைய கட்சி ஆளுகிற மாநிலத்தில் மேகதாட்டு அணை கட்டுறாங்க. அதற்காக இதே மாதிரி கடிதம் எழுதும் பொழுது என்ன கிண்டல் பண்ணீங்க? அடிமை, எடுபுடி, கடிதம் எழுதுவது ஒன்றையே வாடிக்கையாக வைத்திருக்கிறீர்கள்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன படையை தட்டிட்டு கப்பலோட போகிறீங்க? இதுதாங்க நடைமுறை. கடிதம் எழுதணும், பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கணும், பார்லிமெண்ட்டில் இந்த பிரச்சனை பேசணும். இவர்கள் கடிதம் எழுதோடு நிற்கலையா? ஏடிஎம் கவர்மெண்ட்டு 34 நாள் காவிரி பிரச்சனைக்கு பார்லிமெண்ட் ஸ்தம்பிச்சது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை பற்றி பேசக்கூட இல்லையா? மேகதாட்டு அணையை கட்டுறதுக்கு அவ்வளோ தைரியமாக இது பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இவங்க நம்ம சரியாக கொண்டு போகாதனால அங்கே ஒரு ஆர்டரே வாங்குறாங்க. அப்போ இவ்வளோ விவகாரம் நடக்கிறதுல மற்ற விவகாரங்களில் மட்டும் கோர்ட்டில் எப்படி போகிறீங்க? உங்கள் சட்டக்குழு வச்சு சின்ன விஷயம் ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் கூட உடனே போகிறீங்கல்ல. அப்போ மேகதாட்டு அணைக்கு ஏன் இது பண்ணல? சட்ட போராட்டம்னு இந்த விவகாரத்தில் நடத்துனது நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக பண்ணது பார்த்திங்கன்னா ஏடிஎம் கவர்மெண்ட்டு தான் இருக்கும். இதே காவிரி பிரச்சனையில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா பீரியடில் அவங்க தான் அந்த பல தீர்ப்புகளை
வாங்கினாங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக. இவர்கள் வந்து பாருங்கள், சட்ட போராட்டமும் நடத்தலை, பார்லிமெண்ட்லேயும் நடத்தலை. இத்தனைக்கும் உங்கள் ஆளுங்க தானே 39 பேர், ஒரு ஆள் கூட ஏடிஎம்கே இல்லையா அங்கே? இதுதான் இவர்களுடைய இது. இவங்க பிரச்சாரம் ஒரு பக்கம் எடுபடலை, இன்னொன்று கூட்டணியும் இன்னும் சரியாக முடிவாகலை. ஸோ இதுக்கப்புறம் இனி தேர்தல் நெருங்குற நேரத்தில் இன்னும் திமுக என்னெல்லாம் கையில் எடுப்பாங்க அப்படின்னு இவர்கள் இவ்வளவு நாளாக ஒரு சைடே நரேட்டிவ் செட் பண்ணி படம் காமிச்சிருந்தாங்கல்ல. இப்போ அவர்கள் என்ன தான் எல்லாரும், அதாவது ஒருத்தர் 2 பேர் பேச மாட்டாங்க. ஒரு டிபேட்டில் 5 பேர் உட்காந்தா 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் சமாளிச்சிட்டு இருப்பார், ஒன்றும் இல்லைன்னுவாங்க. இன்றைக்கி இதை பார்த்துட்டு இந்த மாதிரி அமையும் பொழுது ஒன்றும் பேச முடியல. ஆனால் இங்கே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஜனவரியிலேருந்து பாருங்கள் இவங்களுக்கு பெரிய சிக்கல் வரப்போகுது, இனி முள்பாதையாக தான் இருக்கும்னு. ஜனவரியே முடிய போகுது. இப்போ வரைக்கும் இவர்கள் எந்த இதையும் ஆரம்பிக்கலை. காங்கிரஸ் அன்னைக்கு போய் பார்த்ததில், அந்த குழு அமைச்சு போய் பார்த்த பொழுது நம்ம தொகுதி முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க, குழு சீக்கிரம் போடுங்கன்னு. இப்போ வரைக்கும் போடலை. அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது. மற்ற விஷயங்கள் மட்டும் போய் அதை திறந்து வைக்கிறேன் ஃபோட்டோ ஷூட்டு, இதை திறந்து வைக்கிறேன் ஃபோட்டோ ஷூட்டு. கட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா இப்போவும் ஒன்றும் இல்லை. கீழே அவர்களுக்கான இது ரெடி. கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுகிறதோ மற்ற விஷயங்களோ எதுவுமே இது வரைக்கும் ரெடி ஆகலை. வழக்கமாக உற்சாகமாக இருப்பாங்க, இந்த தடவை உற்சாகம் இல்லை அப்படின்றது தான். அதனால தான் திமுக இன்னும் தேர்தல் பணியை கூட ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. தேர்தல் பணி ஆரம்பிக்கல, பிரச்சாரத்துக்கு போகல, கட்சிக்குள்ளே எந்த சீட்டு எவ்வளோ பேருக்கு என்னன்னு பிரிக்கலை, கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகள்னு பிரிக்கலை. எத்தனை தொகுதிகள்னு பிரித்தா பிறகு தான் எந்தெந்த தொகுதிகள்னு பிரிக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பிப்ரவரி மாதம் முழுவதும் பாருங்கள், பெரிய காமெடிலாம் இருக்குது. இந்த இப்போ இவங்களுக்காக தூக்கி பிடிச்ச அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், இனி வரும் மாதங்கள் எப்படி திமுகவுக்கு முள்பாதையாக இருக்குதா, என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு வலிமை பெறுது அப்படின்றது பார்க்கலாம். உங்கள் நேரத்திற்கு நன்றி. நன்றி. எங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.